இன்றைக்கி சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா கம்பெனியை பற்றி நெகட்டிவான விமர்சனங்கள் அதிகமாக வந்துட்டுருக்குது. இந்த நெகட்டிவான விமர்சனங்களை பரப்பக்கூடியது யார் அப்படின்னா முன்னணி செய்தி நிறுவனங்கள் தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இதுவாக இருக்கலாம். அது தனியாருக்கு சொந்தமான இந்திய விமான சேவை கம்பெனி. இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா இந்தியா டெவலப் ஆகிறதும் பிடிக்காது, இந்தியாவில் இருக்கிற ப்ரைவேட்டைசேஷன் செக்டார் டெவலப் ஆகிறதும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு பிடிக்கல. அவங்க நிறைய கம்பெனி விமான கம்பெனிலாம் இருக்குது இல்லைங்களா, யாருமே லாபத்தில் இயங்கலை. ஆனால் ஏர் இந்தியா லாபத்தில் இயங்கிட்டு இருக்குது. அத்தோடு 850 புதுசாக விமானங்களை வாங்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய லெவலில் வரதுக்கான பிளான் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. நம்பர் 1 விமான சேவை கம்பெனியாக உலகத்திலே ஆகணும் அப்படின்னு அதை நோக்கி அவங்களோட விஷன் அண்ட் மிஷனை நவுத்திட்டு இருக்கிறாங்க. இது பொறுக்க முடியாத என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டு சக்திகள்லாம் பணம் கொடுத்து மீடியாக்களை என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு நெகட்டிவாக விமர்சனங்கள் கொடுத்து எதாக இருந்தாலும் ஏர் இந்தியா விமானத்தை எப்படியாவது ஒன்றும் இல்லாத ஆக்கணுன்ட்டு எவ்வளோ முயற்சிகளை பண்ணுறாங்க. இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது பார்த்தீங்கன்னா, ஏர் இந்தியா விமானத்தில் ஒரு இன்ஜின் ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுறாரு, விமானி அதை தரையிறக்கிறாரு பத்திரமா. இந்த நியூஸை எப்படி போட்டிருப்பாங்க ஒரு நல்ல ஊடகமாக இருந்திருந்தா, ஒரு இன்ஜின் வேலை செய்யலைனாலும் திறமையாக தரையில் இறக்கி பத்திரமாக தரையிறக்கி பயணிகளை காப்பாற்றிய விமானின்னு போடுவாங்க. இது ஊடக தர்மம். அதை விட்டுட்டு இவனுங்க எப்படி போடுறாங்க நியூஸ் அப்படின்னா ஏர் இந்தியா விமானம் பழுது, அடிக்கடி ஏர் இந்தியா விமானத்தில் இதேமாரி நிறைய நடக்குது, ஏர் இந்தியா விமானம் பயணம் செய்வதற்கு உகந்த விமானம் இல்லை அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப இது திட்டமிட்டு அதோட வளர்ச்சியை டீக்ரேட் பண்ணுறதுக்காக தான் பண்ணாங்க. இதேமாரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜெட் ஏர்வேஸ் இருந்தது இல்லைங்களா முன்னாடி, அந்த ஜெட் ஏர்வேஸ்க்கு இதேமாரி தான் பண்ணாங்க. அதை டீக்ரேட் பண்ணிட்டாங்க. அதேமாரி ஒன்றை ஏர் இந்தியாவுக்கும் பண்ணணும்னு அவங்க கடுமையான முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. இந்தமாரி ஒரு நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. உடனே உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. கமெண்ட்ஸை போட்டுட்டு இதேமாரி அவங்க சொல்கிறதெல்லாம் தவறுன்றதை பாயிண்ட்டாக சொல்லி டிஃபெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இவங்க தொடர்ந்து இதே முயற்சியை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இப்படியே கடந்து போகக்கூடாது. நன்றி, ஜெய்ஹிந்த். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.